வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி. அண்ணன் பார்க்க மூவி வந்து ராயன் 2024 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது அந்த ரெல்ஸ்மெண்ட் ஆல்கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு பார்த்தீங்கன்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றது இல்லாம உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸ் பண்றாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை வந்து நார்த்து சென்னையில வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஊர்ல வந்து தன்னோட அப்பா அம்மாவை இழந்த ராயனுக்கு 2 தம்பிங்க, முத்து, மாணிக்கம் அண்ட் கடைசியா ஒரு தங்கச்சி பாப்பா. அவங்களோட பேர் வந்து துர்கா. ஸோ ராயன் தான் வந்து மூத்த அண்ணன், மூத்த பையன். ஓகேங்களா, அப்பா அம்மாவை இழந்த இந்த 4 குழந்தைங்களும் வந்து சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் வளர்றாங்க. அப்போ வந்து நம்ம தனுஷ் சார் வந்து ராயன் கேரக்டருக்கு வந்து ப்ளே பண்றாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு பொழைக்கிறாங்க நார்த் சென்னையில். ஓகேங்களா, அண்ட் அப்போன்னு பார்த்து அங்கே இருக்கிற 2 பெரிய கேங்ஸ்டர்ஸ். ஓகேங்களா, ஒன்று வந்து துரை அண்ட் இன்னொன்று வந்து சேதுன்னு சொல்லுவாங்க. சேதுன்னா வந்து எஸ் சூர்யா வந்து ப்ளே பண்ணுற அந்த கேரக்டர். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேங்குக்குள்ள கிளாஷ் நடக்காம ஒரு 4-5 வருஷமா தள்ளி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல வந்து நம்ம ராயனுக்கு வந்து 2 தம்பிங்கல்ல, அதுல வந்து முத்துன்ற வந்து ஒரு குடிகாரன், டப்புன்னு கை ஓங்குறவர். ஸோ ஓகேங்களா, அண்ட் மாணிக்கொன்றவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. துர்கா வந்து காலேஜ்லாம் படிக்கல, வீட்டில் இருந்துட்டு வீட்டை பார்த்துக்கிறாங்க. அண்ட் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து ஒரு 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 எப்படி சொன்னா ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்ம முத்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த துரைன்னு இருக்காரு பார்த்தீங்கன்னா ஒருத்தர், அந்த கேங்ல துரையோட பையனை வந்து கொண்டுறாரு. ஓகேங்களா, கொண்டதுக்கப்புறம் வேற வழி இல்லாம தெரிஞ்சிருச்சு யார் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து துரை வந்து நம்ம ராயனுக்கு ஃபோன் பண்ணி, உன் தம்பியை காலில் வந்து கொடுத்துட்டு நீ போயிரு, உனக்கு வந்து ஒரு தம்பி ஒரு தங்கச்சின்னு நினச்சி போயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராயனுக்கு ஃபேமிலி தான் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ ஃபேமிலிக்கு ஒன்றுனா அது யாராக இருந்தாலும் இறங்கி செய்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஆள் தான் ராயன். ஓகேங்களா, இப்படி சொன்ன உடனே நைட்டா நம்ம ராயன் 2 தம்பிங்களும் சேர்ந்து துரையை கொண்டுருவாங்க. 2 கேங்ல ஒரு கேங்கே காலி. அண்ட் அதுக்கப்புறம் யாரா கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம சேது வந்து தேடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த 2 கேங்கையும் போட்டுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க. இவங்க கண்ணுலாம் நம்ம ராயன் வந்து மாட்டாம தப்பிச்சாரா இல்லையா. அதுக்கப்புறம் வந்து சேதுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஒரு சமயத்துல தெரிஞ்சிச்சு ராயன் தான் கொண்டான்னு சொல்லிட்டு. ஸோ ராயனை தன்னோட கேங்ல சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா நம்ம ராயன் வந்து ஒத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேது வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒன்னு அவன் நம்ம கூட இருக்கணும், இல்லை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பேருக்கு நடுவில் நடக்கிற கிளாஷ், அதுக்கப்புறம் வந்து போலீஸ் என்ன பண்ணாங்க, அது எல்லாம் தான் உங்களுக்கு வந்து இந்த படத்தோட மீதி பாதி கதை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இதுதான், செகண்ட் ஹாஃப் மீதி பாதி கதை. ஓகேங்களா, ஒரு ஆக்ஷன் பேக்டு வயலன்ஸ் ஃபில்டு ஒரு ஆக்ஷன் மூவி. ஓகேங்களா, இந்த படத்தை நான் அப்படிதான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்க ஸ்லோ, ஆனால் அந்த கதை அப்படிதான் போய் ஆகணும். ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. இதில் வந்து எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும்தான் ஒரு மாதிரி ஒரு லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். நம்ம ராயனுக்கு தங்கச்சியாக வந்து துர்கா கேரக்டர், இந்த சார்பட்டா படம்பரில் வந்து ஆர்யாவுக்கு வைஃபரோட ஒருத்தவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த கேரக்டரை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சத்தியமாக இந்த படம் ஃபுல்லாக அவங்களோட கேரக்டர் வந்து பேசப்படும். ஏன்னா வந்து இந்த அண்ணனுக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்காத ஒரு தங்கச்சி, அது யாராக இருந்தாலுமே விட மாட்டான்ற ஒரு விஷயத்த வந்து இதில் சூப்பராக போட்டு காமிச்சிருப்பாங்க. அவங்க அந்த கேரக்டரை பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணிருப்பாங்க. மற்றபடி என்னதான் இவ்வளோ இருந்தாலுமே ஒரு ஆவரேஜ் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். சில பேருக்கு தனுஷ் ஃபேன்ஸ்க்கு வந்து இது அபோவ் ஆவரேஜாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான். ஒரு நைஸ் எண்டிங் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்ட் 2க்கான லீடும் இருக்கு. பார்ட் 2 எப்படி கொண்டு போவாங்கன்னா, மேபி ராயன் வர்சஸ் போலீஸ் அப்படின்னு இருக்கலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம். ஓகேங்களா, அதனாலே இந்த படத்துக்கு நான் 3 டொனர்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி 2 நிமிஷம் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.